الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت واتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن، او كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவரான அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும். அல்ஹம்துலில்லாஹ். உலகில் வாழக்கூடிய மக்களை நேரான சீரான பாதையிலே வழிகாட்டுவதற்காக ஒரு உலகத்திற்கு அன்பாக அருளாக இருக்கப்பட்ட எமது உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் சுன்னாக்களை வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த கண்ணியமான சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள், இவ்வுலகில் வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய மாளிகையில் இஹ்திகாவுடைய நிய்யத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உங்கள் வாழ்க்கையிலே இயன்றளவு அவைகளை எடுத்து நடந்தும் அவரால் ஹராமாக்கப்பட்ட விடயங்களை ஒரு வாழ்க்கையிலே முற்று முழுதாக அவைகளை தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு முதற்கண் குறைகள் நிறைந்து எனக்கும் அப்பா உங்களுக்கும் தக்வாவை கொள்ள வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய உடம்பிலே ஒரு சதை குண்டம் இருக்கிறது. அது சீராகிவிட்டால் உங்களுடைய எல்லா காரியங்களும் சீராகும். அது சீர்கெட்டு விட்டால் உங்களுடைய எல்லா காரியங்களும் சீர்கெட்டு விடும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம் என்றார். இந்த உள்ளம் சீராகிவிட்டால் அனைத்து காரியங்களும் சீராகும். உள்ளம் சீர்கெட்டு விட்டால் நாங்கள் எது செஞ்சாலும் எல்லாமே கெட்டதாக மாறிடும். இந்த உள்ளம் சீராகுவதற்கு எப்பொழுதும் எங்களுடைய நாவுகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாவிற்கும் உள்ளத்திற்கும் நெருங்கிய தொடர்பு கொண்டு இருக்கிறது. பாருங்கள், நினைக்கின்றோம், பேசுகின்றோம், நினைத்ததை பேசுகின்றோம். உள்ளம் நினைக்கிறது, பேசுவதற்கு நாவும் இடம் கொடுக்கும். உள்ளத்திற்கும் நாவிற்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கு. இந்த நாவை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உள்ளம் சீராகிவிடும். இந்த நாவை சரியாக பயன்படுத்த தவறிவிட்டால் நாங்கள் என்ன அமல் செய்தாலும் இந்த உள்ளமும் சீர்கெட்டுவிடும். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய பிள்ளைகளுக்கு அதிகமான பாவங்கள் நடைபெறுகிறது ஃபீ லிசானிஹி, அவர்களுடைய நாவுகளினால் என்று சொன்னார்கள். அக்தரு ஹதாயா லிபனி ஆதம் ஃபீ லிசானிஹி, ஆதமுடைய மக்களுக்கு அதிகமான பாவங்கள் நிகழ்வது அவருடைய நாவுகளினால் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார். பாருங்க, ஒரு கட்டிடத்திற்கு வெள்ளை பூசப்பட்டிருக்கு,
அதற்கு மஞ்சள் பூசுவதாக இருந்தால் எவ்வளவு நேரம் போகும்? இடத்தை பொறுத்தளவு நேரம் வைத்துக் கொண்டே இருக்கு. ஆனால் ஒரு மனிதனுக்கு அது மஞ்சள் நிறம் என்று சொல்வதற்கு பெரிய நேரம் போவார். ஆரம்பத்தில் வெள்ளையாக இருந்த கட்டிடம் அது மஞ்சளாக இருக்கிறது என்று சொல்வதற்கு பெரிய ஒரு நேரம் போவார். பாருங்கள், ஒரு நிறத்தை மாற்றுவதற்கு நேரம் ஒதுக்கும் அது செய்வதாக இருந்தால். ஆனால் சொல்வதாக இருந்தால் குறுகிய நேரத்துக்குள் சொல்லலாம். அதே போலதான் ஒரு மனிதனை நல்லவன் ஆக்குவதற்கும் நல்லவன் ஆகுவதற்கு எவ்வளவு வேலை செய்வது. ஆனால் ஒரு மனிதன் கெட்ட ஒரு மனிதன் நல்லவன் ஆக்குவதற்கு எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டு சொல்ல வந்த என்ன விடைகள் என்றால், இந்த நாவுக்கு அவ்வளவு தாக்கம் இருக்கு. சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து, யார் ஒருவர் இரு தாடைகளுக்கும் இரு தொடைகளுக்கும் மத்தியில் இருக்கின்ற ஒன்றை பொருட்படுத்திக் கொள்கிறாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு நான் சொர்க்கத்தை வாங்கி கொடுப்பதற்கு நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் பொறுப்பெடுத்தார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், யார் இரு தாடைகளுக்கும் இரு தொடைகளுக்கும் மத்தியில் மர்மஸ்தானத்தையும் நாவையும் யார் பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை நான் வாங்கி கொடுப்பதற்கு பொறுப்பெடுக்கின்றேன் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு உள்ளம் சீராக வேண்டும் என்றால் நாவு சீராக வேண்டும். இந்த நாவினால் நாங்கள் எல்லாத்தையும் பேசிவிட முடியாது. எங்களுக்கு லிமிட் தரப்பட்டு இதுதான் பேசலாம், இதுதான் கதைக்கலாம். இந்த நாவினால் சொல்லக்கூடாத 4 விஷயங்கள் இருக்குது. எங்களுடைய வாழ்க்கையை நாம் எப்பவும் சொல்லக்கூடாது. பல விடயங்கள் இருக்கிறது, ஆனால் தாக்கம் பெறக்கூடிய முக்கியமான 4 விடயங்கள் இருக்கு. சில நேரம் அது எங்களுக்கு ஒரு தீங்கை விளைவிக்கும். கிராமத்து நாளில் நாங்கள் அதை மாற்றிக்கொள்வோம். முதலாவது, ஒரு மனிதர் எப்பொழுதும் தனக்கு இருக்கின்ற ரகசியங்களை மக்களுக்கு மத்தியில் பேசிவிடக்கூடாது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ரகசியங்கள் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் ரகசியம் இருக்கும், வியாபார துறையில் ரகசியம் இருக்கும், அவருடைய ஏழைய விடயங்களில் ரகசியங்கள் இருக்கும். இந்த ரகசியங்களை இந்த நாவினால் யாரிடமும் சொல்லிவிடக் கூடாது. அதில் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் நடக்கின்ற மனைவியோடு இருக்கின்ற தொடர்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக சொன்னார்கள். உங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் நடக்கின்ற அந்த உறவை நீங்கள் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஷர்ரன் நாஸி இன்தல்லாஹி மன்ஸிலத்தன் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்விடத்தில் மனிதர்கள் ஆக கெட்டவர் யார் என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியிடத்தில் தேவையை பூர்த்தியாக்கிக் கொண்டு, மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் தேவையை பூர்த்தியாக்கிக் கொண்டு, அந்த ரகசியத்தை யார் சொல்கிறார்களோ அவர்கள் தான் உங்களிலே வறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் மிக கெட்டவர் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் எங்களுடைய மனைவியுடைய எந்த விடயத்தையும் நாங்கள் அது ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். அது யாரிடத்திலும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. சில நேரம் குடும்ப வாழ்க்கையில் பிளவுகள் வந்தாலும் எங்களுடைய மனைவியுடைய எந்த விடயத்தையும் வேறிடத்தில் நாங்கள் சொல்லக்கூடாதா? வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதே தன்னுடைய மனைவியுடைய அமானியங்களை சொல்லக்கூடாது என்ற மார்க்கம் சொல்வதாக இருந்தால், குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் பிரிந்து விட்டால் அல்லாஹ் வாழ அது சொல்லவே கூடாது, யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் கூடாது. இரண்டாவது விஷயம், இந்த நாவினால் நாம் சொல்லக்கூடாத இரண்டாவது விடயம், யாருடைய குறை
பிழைகள் இல்லாதவர்கள், குறைகள் இல்லாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஒரு வலியாக இருந்தால், நபிமார்களை தவிர ஒரு வலியாக இருந்தாலும், ஒரு மிகப்பெரிய மகானா இருந்தாலும், ஒரு பெரிய ஒரு ஆபிதாக இருந்தாலும் குறைகள் இல்லாதவர்கள் யாரும் இல்லை. இவர்கள் குர்ஆன் சொல்றது அலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களே நீங்களே சுத்தப்படுத்திக் கொள்ளவான. அப்படி என்றால் எப்படியாவது ரகசியமா சரி பரகசியமா சரி ஒவ்வொரு மனிதனிடத்திலும் குறைகள் நடக்கும் என்று குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. இந்த குறைகளை கண்டால் நாங்கள் அந்த குறைகளை பற்றி யாரிடத்திலும் பேசக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் தனித்தனியாக அல்லாஹ் தஆலா விசாரணை செய்து கொண்டே இருப்பார். விசாரணை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் இவர்களுடைய விசாரணையை செவிமடுத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் சிலர்களை அல்லாஹ் தஆலா எப்படி விசாரிப்பார் என்றால், மலக்குமார்களும் அறியாத முறையில், நபிமார்களும் அறியாத முறையில், எந்த ஒரு மனிதர்களும் அறியாத முறையில் ஒரு திரையை அல்லாஹ் போட்டு தனியாக விசாரிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அவர்கள் யார் என்றால், உலகத்திலே வாழ்கின்ற பொழுதும் யாருடைய குறையை மறைத்தார்களோ அந்த மனிதரை அல்லாஹ் திரை போட்டு விசாரிப்பான். அவருடைய எந்த தவறையும் எந்த குறையையும் மலக்குமார்கள், நபிமார்கள், மனிதர்கள் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களை அல்லாஹ் விசேஷமான ஒரு திரையை போட்டு விசாரிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த விசாரணையில் அந்த திரைக்கு நடுவில் எங்களுடைய இறைவன் எங்களை விசாரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எங்களை மன்னித்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்படியாப்பட்டவர்கள்? இது உலகத்திலே மற்றவர்களுடைய குறைகளை பேசாதவர்கள். இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா தத்தபிஉ அவ்ராத்திஹிம், நீங்கள் யாரும் முஸ்லிம்களுடைய குறைகளை குறித்து பார்க்க வேண்டாம். ஃபஇன்னஹு மன் யத்தபி அவ்ராத்தில் முஸ்லிமீன, எவரொருவர் முஸ்லிம்களுடைய குறைகளை பார்க்கிறார்களோ யத்தபிஉ அல்லாஹு அவ்ரத்தஹு, அவர்களுடைய குறையை அல்லாஹ் தஆலா பார்க்கிறார். நாங்க ஒருவருடைய குறையை பார்க்க ஆரம்பிக்கிற நேரத்தில் அல்லாஹ் எங்களுடைய குறைகளை பார்க்க ஆரம்பிக்கின்றான், பார்த்து வருகின்றான். சொல்லிவிட்டு சொன்னார்கள், وَمَنْ يَتَّبِعِ اللَّهَ عَوْرَتَهُ وَمَنْ يَتَّبِعِ اللَّهُ عَوْرَتَهُ, எவருடைய குறைகளை அல்லாஹ் பார்க்கிறானோ அப்படியாப்பட்டவர்கள் அவர்கள் தனிமையில் ஒரு வீட்டில் ஒரு அறைக்குள் இருந்தாலும் அவர்கள் என்ன குறைகளை பேசினார்களோ என்ன குறைகளை பார்த்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அது வராமல் அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டான். அல்லாஹ் கேவலப்படுது. அதனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் யாருடைய குறையை, அது சில நேரம் எங்களுடைய விரோதியாக இருக்கிறது, எங்களுக்கு பிடிக்காத ஒருவராக இருக்கிறது, நீண்ட கால நண்பராக இருந்து பிரிந்த ஒருவராக இருக்கிறது, நாங்கள் யாருடைய குறையையும் இந்த நாவினால் பேசிவிடக் கூடாது. இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, யார் ஒருவர் முஸ்லிம்களுடைய குறைகளை பார்ப்பார்கள், இந்த பொன்னான வாக்கியத்தை மனதில் விட்டுக் கொள்ளும். இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, وَمَنْ سَرَّحَ لِسَانَهُ فِي أَعْرَاضِ الْمُسْلِمِينَ, முஸ்லிம்களுடைய குறைகளை பேசுவதற்கு இந்த நாவை யார் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அல்லாஹ் தஆலா சக்கராத்துடைய நேரத்தில், மௌத்துடைய நேரத்தில் அம்சகல்லாஹு லிசானஹு அன் ஷஹாதத்தி இன்தல் மௌத், மௌத்துடைய நேரத்தில் அவருடைய நாவிலிருந்து அல்லாஹ் தஆலா கலிமாவை வர வைக்க மாட்டார். எவ்வளவு தத்துவரூபமான ஒரு கருத்து பாருங்க, எவ்வளவு ஆழமான ஒரு கருத்து பாருங்க. யார் ஒருவர் பிற முஸ்லிம்களுடைய குறைகளை பேசுவார்களோ அவர்கள் சக்கராத்தில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் அவருடைய நாவிலிருந்து கலிமாவை வெளியாக்க மாட்டான், தடுத்து விடுவான். அல்லாஹ் நீதமானவன் தானே. உலகத்துல மற்றவருடைய குறைகளை பேசி அம்பலப்படுத்தி கேவலப்படுத்திட்டு மௌத்துடைய நேரத்துல கலிமா வரணும் என்று நாங்க நினைச்சா சுப்பவாசி ஆகுமா?
ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதர் கியாமத்துடைய நாளையில் அவர்களுடைய அமல்கள் எல்லாம் மலைகளை போல் இருக்கும். வைனல் அப்த் லா யஅதி யௌமல் கியாமத்தி பிஹிசாபி அம்சால் ஜிபால், அவர்களுடைய எல்லா நன்மைகளும் மலைகளை போல் இருக்கும். ஃபயஜிது லிசானஹு கத் ஹதமா அலைஹா குல்லா. சொல்கிறார்கள் இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க, அந்த அமல்களுக்கு முன்னால் இவர் இந்த உலகத்தில் வாழ்கிற நேரத்தில் இந்த நாவை எப்படி பயன்படுத்தினார் என்பது ஒரு பிக்சராக காட்டப்படும். அது பார்க்கின்ற பொழுதே அவருடைய எல்லா அமல்களும் தூளாகிவிடும், இல்லாமலாகிவிடும் என்று இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார். அதனால் இந்த நாவினால் நாங்கள் யாருடைய குறையை பேசக்கூடாது. பூனை மலம் கழிச்சா அதுடைய ஒரு பழக்கம் வந்து என்ன செய்யும், மண்ணை எடுத்து எடுத்து அந்த மலத்துக்கு மேலால போட்டு போயிட்டு, இது பூனைக்குள்ள ஸ்பெஷல். நாங்களும் இந்த வாழ்க்கையை பழகிக் கொள்ள வேண்டும். யாருடைய குறைகளை கண்டாலும் ஒரு நன்மையை போட்டு அந்த குறைகளை மறைச்சிடும். இல்லப்பா அவர் அப்படி இல்லை, அவர் நல்ல ஒரு மனுஷன், அவர் எப்படியாப்பட்டவர் தெரியும், 5 நேரம் புலக்கூடியவர், இல்ல அவர்கிட்ட இந்த பழக்கம் இருக்கு நீங்க சொல்றீங்க, இல்ல அவருக்கு அந்த பழக்கம் இருக்கு, ஏழ மக்கள் அவரை சொல்வாரு, எல்லாரும் கௌரவப்படுத்துவாரு, சின்ன பிள்ளையோட இறக்கமா இருப்பாரு, அவருடைய நலவுகளை வச்சு அந்த துறைகளை மறைக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான பங்கு. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூன்றாவது இந்த நாவினால் நாங்கள் பேசக்கூடாத முக்கியமான ஒரு விடயம் தான் செய்த பாவங்களை யாரிடத்தில் சொல்லக்கூடாது. சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லு உம்மத்தி முஆஃபன் இல்லல் முஜாஹிரீன். சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திலே எல்லா மனிதர்களும் மக்களும் மன்னிக்கப்படக்கூடியவர்கள் தான், அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள். இல்லல் முஜாஹிரீன் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், முஜாஹிரீன் என்றால் என்ன? செய்த பாவத்தை சொல்லி காட்டுபவர், அவர் மன்னிக்கப்பட மாட்டார். ஒரு பாவத்தை செஞ்சுட்டு இன்னொரு நாள் நான் பகிர்ந்து கொள்ளும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பார். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் ஒரு விடயத்திலே கோபப்பட்டார். அது எப்படியாப்பட்ட ஒரு விடயம் என்றால், ஒரு மனிதர் ஒரு பாவத்தை செய்கிறார், ஒரு தீமையை செய்கிறார், இரவிலே அந்த பாவத்தை செய்து அவர் காலை அடைகின்ற பொழுது அந்த பாவத்தை அல்லாஹ் மறைத்து விடுகிறார். இன்ன يعمل الرجل بالليل عملا ثم يصبح وقد ستره الله عليه. இரவிலே ஒரு மனிதன் பாவம் செய்து அவர் காலையிலே விழித்தெழும்புகின்ற பொழுது அல்லாஹ் அவருடைய பாவத்தை மறைச்சிருக்கிறார், யாருக்கும் தெரியாது. வீட்டுக்குள்ள இருந்து பாவம் செஞ்சிருக்கோம், எங்க உம்மன பார்வையில் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிச்சிருப்பான், மனைவியுடைய பார்வையில் அல்லாஹ் மன்னிச்சிருப்பான், பிள்ளைகளுடைய பார்வையில் அதை மன்னிச்சிருப்பான், பேர பிள்ளைகளுடைய பார்வையில் அல்லாஹ் மன்னிச்சிருப்பான். ஆனால் இவரே காலை அடைந்தோடனே இவர் சொல்வாரு, அமித்துல் பாரிஹா கதா வகதா சொல்வாரு, எழுப்பினோடனே இப்படியெல்லாம் செஞ்சேனப்பா. சில நேரம் நாங்க பகல்ல பாவம் செஞ்சிருப்போம், ராவுல சொல்லி காட்டுவோம். சில நேரம் வெளிநாட்டுல செஞ்ச பாவத்தை இங்க சொல்லி காட்டுவோம், வெளியூர்ல செஞ்ச பாவத்தை இங்க சொல்லி காட்டுவோம். சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் இரவில் அந்த பாவத்தை மன்னித்து இருக்கிற நேரத்திலே இவர் அந்த பாவத்துடைய திரையை அவுத்து விட்டாரே, திறந்து விட்டாரே, இவர் அல்லாஹ்விடத்திலே மோசமான மனிதர், இவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பார். பாருங்க, நான் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு இன்னொரு ஆளுக்கு அந்த பாவத்தை சொல்ற நேரத்தில் அவரும் அந்த பாவத்தின் பக்கம் ஆசை கொள்கிறார். ஆஹா, ஜாதியாரிக்கே செஞ்சு பார்த்தா எப்படி, கேட்டு பார்த்தா எப்படி, போய் பார்த்தா எப்படி, அவருக்கு ஒரு ஆசை வரும். அவர் அந்த பாவத்தை செய்தால் அவருடைய பாவத்துடைய சுமையையும் யார் சொன்னார்களோ அவரும் சுமக்க வேண்டிய கியாமத்துடைய நாள். அல்லாஹ் பாதுகாப்பான். சில நேரம் எங்களுக்கு ஒரு ஈமான்ல கடைசி படித்தரம் வரும்.
செஞ்சு பார்த்து ஏலாம ஒன்றும் எங்களுக்கு சக்சஸ் ஆகாட்டி கொஞ்சம் இந்த ஓதி பார்த்து சக்சஸ் ஆகாட்டி எங்க சரி செஞ்சு பார்ப்போம். இவங்க யார் சார் செஞ்சிருக்கு மேல சரி. இப்ப என்ன செய்வோம்? ஒரு மாற்றம் ஒரு சகோதரத்தை வீடு சில நேரம் சீர்க்கு செய்வோம். சில நேரம் அந்த சீர்க்கு சக்சஸ் ஆகும். சரி வருவது இல்லை, அதுக்கு சக்தி இல்லை. அல்லாஹ் ஈமானை சோதிப்பதற்கு சில நேரம் அதை கொடுப்பான். இவர் சொல்லுவாரு, நான் எத்தனையோ இடத்துல செஞ்சு பார்த்தேன் அப்பா, ஒன்றும் சரியா இல்லை. இப்படியான ஒரு இடம் இருக்கு, ஒரு சிரிப்பு செய்யற இடம், அதை சொல்ல மாட்டாரு. அங்க போய் செஞ்சு பார்த்தா உனக்கு சக்சஸ் ஆகும், நீ போய் செஞ்சு பாரு. அவரை செஞ்சு அவர் சக்சஸ் ஆகினோ இல்லையோ, இவரு அந்த பாவத்தை இவர் சுமக்க வேண்டுவார். பாவம் என்பது விபச்சாரம், களவு, பாட்டு, இசை மட்டுமல்ல, இவைகள் மறந்தும். அதனால் பாவம் செய்தால் அந்த பாவத்தை யாரும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஒரே ஒரு ஆளுக்கு பகிர்ந்து கொள்ளலாம், படைத்த அல்லாஹ்வோடு பகிர்ந்து கொள்ளலாம். யா அல்லாஹ், இப்படி ஒரு பாவத்தை செய்து நீ மறைச்சிருக்கிறாய், என்னுடைய மனைவியுடைய கண்ணில் காட்டவில்லை, பிள்ளைகளுடைய கண்ணில் காட்டவில்லை, என்னை மன்னிச்சுக்கோ என்று அல்லாஹ் கிட்ட சொன்ன அல்லாஹ் சந்தோஷப்படுவான். ஏன் அடியார் எனக்கு முன்னாலே பாவத்தை செஞ்சு என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறானே, நான் மன்னித்து விட்டேன், அல்லாஹ் மன்னிக்கிறான். அதனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, செய்த பாவத்தை யாருக்கிட்டும் சொல்லக்கூடாது. பாவங்கள் சொல்ல 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 அது விரிவாக்கப்படும், அது பரவலாகிவிடும். நான் ஒரு பாவத்தை செஞ்சிருப்பேன், அது 10 பேர்கிட்ட சொன்னால் அந்த 10 பேர் அந்த பாவத்தை செய்திருந்தால் அந்த 10 பேருடைய பாவங்களுடைய கரைகளில் என்னுடைய அம்மாளுடைய பட்டல் எழுதப்படும். அல்லாஹ் பாதுகாப்பான். நாங்க செய்த தவறுகளுக்கே அழிச்சு கொள்ள இல்லாத ஒரு நிலைமை. நாங்க மாட்டிக்கொள்வோம் கியாமத்துடைய நாளை. மத்தவன் செய்யற பாவத்துடைய தவறுகள் என்னுடைய அம்மாள் பட்டல் எழுதப்பட்டா நான் இப்படி பதில் சொல்றது. அதான் அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாவினால் நான் நினைச்ச மாதிரி பேசக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளணும். தேவைக்கு பேசுவோம், அளவாக பேசுவோம், தேவையானதை பேசுவோம். குறிப்பாக எங்களுடைய ரகசியங்கள், குடும்ப வாழ்க்கையுடைய ரகசியங்கள், அது யாருக்கிட்ட நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. யாருடைய குறையை கண்டாலும் எங்களுடைய நாவினால் அது வந்துடக்கூடாது. அதுதான் நான் பார்க்கிறோம். எங்களோட நாவலை நான் சொல்லிடக்கூடாது. அது ஒரு விபச்சாரம் செஞ்சது ப்ரூஃப் ஆகினாலும் என்னையோட 4 பேர் இருந்தால் மட்டும்தான் நான் சாட்சி வரும், இல்லாட்டி நானும் மாட்டேன். தனியோரால் எனக்கு சாட்சி சொல்ல முடியாது. என் சாட்சி இஸ்லாமிய அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, நான் மாட்டிக்கொள்வேன். யாருடைய பாவம் அது அவருக்கு அல்லாஹ்வுக்கு உரியது, அவர் மாட்டிக்கொள்வார். ஆனால் ஒரு ஊருடைய சமூக சீர்கேதமாக இருந்தால், ஒரு ஊருக்கு விளைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தால், அதுக்கு சில ஹிக்மத்துகள், சில நுணுக்கங்களை பாவித்து அதை விசாரிப்பது, அதற்கு தடை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்வது வேறு. யாரும் பார்க்கல, இவர் தனிமையில் இருக்கிறார், பாவத்தை செஞ்சிட்டாரு, அவருடைய பாவத்தை வீடியோ பண்ணி வெளியாக்கி, அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த பாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பின்னால பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தும். யாருடைய குறைகளை நாங்கள் பேசக்கூடாது. அடுத்ததாக நாங்கள் செஞ்ச பாவங்கள் அது எங்களுக்குரியதாகத்தான் இருக்கணும். நான் யாருக்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அது ஒரு சினிமா பாட்டு கேட்டிருக்கேன், ஒரு படத்தை பார்த்திருக்கேன், ஏதாவது தவறு செஞ்சிருக்கேனும், யாரும் சுத்தவாதிகள் அல்ல, அதுக்கான பாவம் செய்கின்ற ஆர்வமும் இல்லை. ஏதாவது பாவம் நடந்திருந்தால் அதை நாங்கள் ரப்போடு பேசுவோம், எங்கள் ரப்பிட்ட சொல்லுவோம். அல்லாஹ் அந்த பாவத்திலிருந்து இனிவரும் காலங்களில் எங்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்படி அதிகமான விடயங்களுக்கு நாம் சம்பந்தப்பட்ட விடயங்கள், இந்த விடயங்களை நாம் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் எங்களுடைய உள்ளம் சீராகும். உள்ளம் சீராகிவிட்டால் எங்களுடைய எல்லா அமல்களும் சீராகிவிடும். அல்லாஹ் தஆலா உடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமையும். அப்படியான நாவுகளை அடைத்த அல்லாஹ் ஆக்கிடுவானாக. யாழ் இந்த நாவுகளை பாதுகாப்பாயாக. சக்கராத்தில் நாவில் கலிமா வெளியாக்கிடுவாயாக. யாருடைய குறைகளை பேசக்கூடிய நாவாக ஆக்கிடாதே அல்லாஹ். சுக்ர் செய்யக்கூடிய நாவாக ஆக்கிடுவாயாக. மக்களுடைய பூர்ணமான தன்மைகளை பேசக்கூடிய நாவுகளாக ஆக்கிடுவாயாக. மக்களுடைய நலவுகளை பேசக்கூடிய நாவுகளாக ஆக்கிடுவாயாக. மக்களுக்கு உதவி செய்கின்ற உதவிக்கு கரம் நீட்டுவதற்கான ஒரு நாவுகளாக இந்த நாவுகளை ஆக்கிடுவாயாக. மற்றவர்களை நல்லவர்களாக இருந்தால் அவர்களுக்கு சமாதானம் செய்யக்கூடிய நாவுகளாக ஆக்கிடுவாயாக. யாழ் நாவை கொண்டு எங்கள் சொர்க்கத்தை தந்தருவாயாக. இந்த நாவை கொண்டு உன்னுடைய பொருத்தத்தை தந்தருவாயாக. தியாகத்துடைய நாளையில் எங்களுடைய அமல்கள் எல்லாம் எங்களுக்கு முன்னால் காட்டப்பட்டவுடன் இந்த நாவுடைய தீமைகளை கண்டால் அந்த அமல்கள் எல்லாம் கொண்டு தூளாகிவிடும். அப்படியாப்பட்ட காட்சியிலிருந்து எங்களுடைய நிலைமைகளை பாதுகாப்பாயாக.
கலிமாவை இந்த நாவுக்கு நசீபாக்குவாயாக, கடனில்லாத மௌத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களுக்கு தௌபா செய்வதற்கு முன்னால் எங்கள் ரூஹ்கள் கைப்பற்றப்படுவதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. சொர்க்கத்துடைய இன்பத்தை உலகத்தில் வாழும் நேரத்தில் அனுபவிக்கின்ற பாக்கியம் தருவாயாக. சஹாபாக்களை நேசிக்கின்ற, நபிமார்களை நேசிக்கின்ற உள்ளங்களாய் உள்ளங்களை ஆக்கிடுவாயாக. எல்லா நிலைமைகளையும் சீராக்குவாயாக. எங்கள் சமூகத்துடைய மேம்பாட்டிற்காக எங்களோட பாடசாலை ரீதியாக என்னென்ன முயற்சிகள் செய்யப்படுதோ அது வெற்றிகரமானது ஆக்கிடுவாயாக. அதற்கு தடைகள் வருவதற்கு நீ பாதுகாப்பாயாக. இந்த ஊருக்கு முன்மாதிரியான இந்த இடத்திற்கு முன்மாதிரியான ஒரு பாடசாலை ஆக்கிடுவாங்க. இதற்கான முயற்சிகள் எங்கெல்லாம் பரவலாக செய்யப்படுகிறதோ அத்துணை முயற்சிகளும் நல்லதாக ஆக்கிடுவாயாக. அங்கே ஃபித்னாக்கள், மோசமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு நீ அந்த இடங்களை பாதுகாப்பாயாக. முஸ்லிம் பாடசாலைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று உதாரணம் சொல்லப்படுகின்ற பாடசாலைகள் ஆக்கிடுவாயாக. நிலைமைகள் எல்லாத்தையும் சீராக்குவாயாக. சாலிகான குழந்தைகளை நசீபாக்குவாயாக. சாலிகான குழந்தைகளை நசீபாக்குவாயாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு சாலிகான குழந்தைகளை நசீபாக்குவாயாக. இந்த பிள்ளைகள் மூலமாக நற்குறிச்சி ஏற்படுத்துவாயாக. தாய் தந்தையுடைய கபர்கள் சொர்க்கத்தில் கூட்டலாக்குவாயாக. அவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நோயாளியாக இருந்தால் அவர்கள் நோய்கள் எல்லாத்தையும் குணப்படுத்துவாயாக. நமக்கு வழிகாட்டிய இஸ்லாமாவுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நமக்கு வழிகாட்டிய நேர்வழிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நிலைமைகளை சீராக்குவாயாக. ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்குவாயாக. மற்றவர்களுக்கு கையேற்ற வேண்டும் எங்களுடைய கைகளை பாதுகாப்பாயாக. மற்றவர்களுக்கு எங்களுடைய தேவைகளை சொல்வதை வேண்டும் எங்களுடைய நாவுகளை பாதுகாப்பாயாக. யாராவது உதவிகளும் கேட்டு வந்தால் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. நிலைமைகளை சீராக்குவாயாக. நல்லவர்களா வாழ்ந்து நல்லவர்களா மூத்தாவதற்கு அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى اله وصحبه وسلم ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا. اما بعد فاوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار وتدخلكم الجنة. قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد: ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم ورب حليم فاستغفروه إنه